இந்திய தேசிய இயக்கம் 10th ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி. ஆங்கிலேயர் பாளையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர்? போலிக்கார். ஆங்கிலேயர் பாளையக்காரர்களை போலிக்கார் என்று அழைத்தார். முதலில் பாளையக்காரர்கள் முறை எங்கு தொடங்கப்பட்டது? வாரங்கல். பிரதாபருத்ரன். முதலில் பாளையக்காரர்கள் முறை எங்கு தொடங்கப்பட்டது? வாரங்கல். பிரதாபருத்ரன். விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு 1529. விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு 1529. விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் அரியநாதர். விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு 1529. அவரோட அமைச்சர் அரியநாதர். பாளையக்காரர்கள் முறையை விஸ்வநாத நாயக்கர் யாருடைய உதவியோடு அறிமுகம் செய்தார்? அரியநாதர். பாளையக்காரர்கள் முறையை விஸ்வநாத நாயக்கர் யாருடைய உதவியோடு அறிமுகம் செய்தார்னா அரியநாதர். நாயக்கர் தமிழகத்தை எத்தனை பிரிவுகளாக பிரித்து ஆண்டனர்? 72. நாயக்கர் தமிழகத்தை 72 பிரிவுகளாக பிரித்து ஆண்டனர். பாளையக்காரர்களின் காவல் காக்கும் உரிமை எவ்வாறு அழைக்கப்பட்டது? படிக்காவல், அரசு காவல். பாளையக்காரர்களின் காவல் காக்கும் உரிமை படிக்காவல், அரசு காவல் என அழைக்கப்பட்டது. எந்த வருடம் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயருக்கு வரி வசூல் செய்யும் உரிமையை கொடுத்தார்? கர்நாடக உடன்படிக்கைப்படி 1798. எந்த வருடம் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயருக்கு வரி வசூல் செய்யும் உரிமையை கொடுத்தார்? கர்நாடகா உடன்படிக்கை 1798. பூலித்தேவர் யாருடைய உதவியை நாடினார்? ஐதர் அலி பிரெஞ்சுக்காரர். பூலித்தேவர் யாருடைய உதவியை நாடினார்னா ஐதர் அலி பிரெஞ்சுக்காரர்கள். பூலித்தேவர் உடன் இணைய மறுத்த ஒரே ஒரு பாளையக்காரர்கள் யார்? சிவகிரி பாளையம். பூலித்தேவர் உடன் இணைய மறுத்த ஒரே ஒரு பாளையக்காரர் யாருன்னு கேட்டா சிவகிரி பாளையம். ஆங்கிலேயருக்கு உதவியாக இருந்த இரு மாவட்ட மன்னர்கள் யார்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை. ஆங்கிலேயருக்கு உதவியாக இருந்த இரு மாவட்ட மன்னர்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை. பூலித்தேவர் அடக்க பணிக்கப்பட்ட ஆங்கிலேயர் கர்னல் ஹரான். பூலித்தேவர் அடக்க பணிக்கப்பட்ட ஆங்கிலேயர் கர்னல் ஹரான். மருதநாயகம் மதமாற்றத்திற்கு பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? யூசுப்கான். மருதநாயகம் மதமாற்றத்திற்கு பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? யூசுப்கான். யூசுப்கானின் மற்றொரு பெயர் கான் சாகிப். யூசுப்கானின் மற்றொரு பெயர் கான் சாகிப். யூசுப்கான் எந்த வருடம் தூக்கிலிடப்பட்டார்? 1764. யூசுப்கான் எந்த வருடம் தூக்கிலிடப்பட்டார்? 1764. பூலித்தேவர் 3 முக்கிய கோட்டைகள் எந்த வருடம் யூசுப்கான் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது? 1761 மே 16. பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் எந்த வருடம் யூசுப்கான் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது? 1761 மே 16. நெல்கட்டும் சேவல் பகுதி இறுதியாக யாரால் கைப்பற்றப்பட்டது? கேப்டன் கம்மல். 1767. நெல்கட்டும் சேவல் பகுதி இறுதியாக யாரால் கைப்பற்றப்பட்டது? கேப்டன் கம்பல். 1767. வேலு நாச்சியாரின் படை தளபதி யாருன்னு கேட்டா தாண்டவராயன். வேலு நாச்சியாரின் படை தளபதி யாருன்னு கேட்டா தாண்டவராயன். வேலு நாச்சியாரின் மொழி சிறப்பு ஆங்கிலம், பிரான்ஸ், உருது. வேலு நாச்சியார் பிறந்த வருடம் 1730. வேலு நாச்சியாரின் மகள் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியாரின் படை தளபதி யாருன்னா தாண்டவராயன். அவரோட மொழி என்னென்னா ஆங்கிலம், பிரான்ஸ், உருது. அவர் பிறந்த வருடம் 1730. வேலு நாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியார். முத்து வடுகநாதர் யாரால் கொல்லப்பட்டார்? ஆற்காடு நவாப் கர்னல் பான் ஜோர். முத்து வடுகநாதர் யாரால் கொல்லப்பட்டார்? ஆற்காடு நவாப் கர்னல் பான் ஜோர். வேலு நாச்சியாருக்கு ஆதரவு கொடுத்த நாயக்கர் யார்? கோபால நாயக்கர். அவர் திண்டுக்கல். 8 வருடமாக ஆதரவு கொடுத்தார். வேலு நாச்சியாருக்கு ஆதரவு கொடுத்த நாயக்கர் யார்னா கோபால நாயக்கர், திண்டுக்கல். 8 வருடமாக.
வேலு நாச்சியார் சார்பாக ஐதர் அலிக்கு கடிதம் அனுப்பியது யார்? தாண்டவராயன். அவர் தான் படைத்தளபதி. வேலு நாச்சியார் சார்பாக ஐதர் அலிக்கு கடிதம் அனுப்பியது யார்னா? தாண்டவராயன். வேலு நாச்சியார் எந்த மொழியில் ஐதர் அலிக்கு கடிதம் அனுப்பினார்? உருது. வேலு நாச்சியார் எந்த மொழியில் ஐதர் அலிக்கு கடிதம் அனுப்பினார்னா? உருது மொழியில். இந்திய நாட்டின் பிரிட்டிஷ் காலனியை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யார்னா? வேலு நாச்சியார். இந்திய நாட்டின் பிரிட்டிஷ் காலனியை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் பெண் படைப்பிரிவு பெயர் உடையாள். படைத்தளபதி தாண்டவராயன். பெண் படைப்பிரிவு பெயர் உடையாள். பெண் படைப்பிரிவு தலைமை ஏற்றவர் யார்னா? குயிலி. படைப்பிரிவு பேர் பெண் படைப்பிரிவு பேர் உடையாள். பெண் படைப்பிரிவை தலைமை ஏற்றவர் யார்னா? குயிலி. குயிலி என்பவள் பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கில் குதித்த வருடம் 1780. குயிலி என்பவள் பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கில் குதித்த வருடம் 1780. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த வயதில் ஆட்சி பொறுப்பேற்றார்? 30 வயதில். வீரபாண்டிய கட்டபொம்மன் 30 வயதில் ஆட்சி பொறுப்பேற்றார். மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் இடையே நடைபெற்ற போரில் எத்தனை பங்கு நவாப்பிற்கு கொடுக்க வேண்டும் என்று உடன்படிக்கை செய்யப்பட்டது? 1/6 பங்கு. மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் இடையே நடைபெற்ற போரில் எத்தனை பங்கு நவாப்பிற்கு கொடுக்க வேண்டும் என்று உடன்படிக்கை செய்யப்பட்டது? 1/6 பங்கு. எந்த வருடம் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயரின் வரி வசூல் செய்யும் உரிமை கொடுத்தார்? 1798 கர்நாடகா உடன்படிக்கையின் படி. எந்த வருடம் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயரின் வரி வசூல் செய்யும் உரிமை கொடுத்தார்? 1798 கர்நாடகா உடன்படிக்கையின் படி. 1798 கட்டபொம்மன் ஆங்கில அரசுக்கு கட்ட வேண்டிய பகோடா நிலுவைத் தொகை எவ்வளவுன்னு கேட்டால் 3310. 1798 கட்டபொம்மன் ஆங்கில அரசுக்கு கட்ட வேண்டிய பகோடா நிலுவையில் இருந்த தொகை எவ்வளோன்னு கேட்டால் 3310. பகோடா என்பதின் பொருள் ரூபாய். பகோடா என்பதின் பொருள் ரூபாய். கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் ஜாக்சன் சந்தித்து சொன்ன நாள் எதுனா? 1798 ஆகஸ்ட் 18. கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் ஜாக்சன் சந்திக்க சொன்ன நாள் 1798 ஆகஸ்ட் 18. கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த நாள் 1798 செப்டம்பர் 19. சந்திக்க சொன்னது 1798 ஆகஸ்ட் 18. அதே சந்தித்தது எப்போன்னு கேட்டால் 1798 செப்டம்பர் 19. கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட ஆங்கில அதிகாரி யாருன்னா? லெப்டினன்ட் கிளார்க். கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட ஆங்கில அதிகாரி யார்னா? லெப்டினன்ட் கிளார்க். ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் எட்வர்ட். ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சனை பணியிடம் நீக்கம் செய்த ஆளுநர் எட்வர்ட். மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன் கட்டபொம்மன் எந்த வருடம் ஆஜராகினார்? 1798 டிசம்பர் 15 அன்று. மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன் கட்டபொம்மன் எந்த வருடம் ஆஜராகினார்னா? 1798 டிசம்பர் 15 அன்று. மதராஸ் ஆட்சிக்குழுவின் இருந்த அதிகாரி யாருன்னா? வில்லியம் பரோல், வில்லியம் ஓரம், ஜான் காசோ மேஜர். மதராஸ் ஆட்சிக்குழுவில் இருந்த அதிகாரி யாருன்னா? வில்லியம் பரோல், வில்லியம் ஓரம், ஜான் காசோ மேஜர். கணக்கு சரிபார்த்த பின் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளவுனா? 1080 பகோடா. கணக்கு சரிபார்த்த பின் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை 1080 பகோடா. தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையில் ஏற்படுத்தியவர் யார்னா? மருது பாண்டியர். தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையில் ஏற்படுத்தியவர் மருது பாண்டியர். ஜாக்சனுக்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்பட்ட கலெக்டர் யாருன்னா? லூசிங்டன். ஜாக்சனுக்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்பட்ட கலெக்டர் யாருன்னா? லூசிங்டன். கட்டபொம்மனை கைது செய்ய ஆணையிட்ட பிரபு வெல்லௌசி பிரபு. கட்டபொம்மனை கைது செய்ய ஆணையிட்ட பிரபு வெல்லௌசி பிரபு. கட்டபொம்மனை கைது செய்ய சென்ற படைகளுக்கு தலைமை ஏற்றவர் பானர்மேன்.
கட்டபொம்மனை கைது செய்ய சென்ற படைகளுக்கு தலைமை ஏற்றவர் வந்து பானர்மேன். கட்டபொம்மனை சரணடைய செய்யுமாறு பானர்மேன் யாரை தூது அனுப்பினார்? ராமலிங்கனார். கட்டபொம்மனை சரணடைய செய்யுமாறு பானர்மேன் யாரை தூது அனுப்பினார்னா ராமலிங்கனார். கட்டபொம்மன் சரணடைய இறுதி கெடு விதித்த நாள் வந்து 1799 செப்டம்பர் 1. கட்டபொம்மன் சரணடைய இறுதி கெடு விதித்த நாள் வந்து 1799 செப்டம்பர் 1. கள்ளர்பட்டி நடைபெற்ற முதலில் கைது செய்தவர் யார்னா சிவசுப்பிரமணி. கள்ளர்பட்டி நடைபெற்ற முதலில் கைது செய்தவர் யார்னா சிவசுப்பிரமணி. சிவசுப்பிரமணி தூக்கிலிடப்பட்ட இடம் நாள் எது? நாகலாயபுரத்தில் செப்டம்பர் 13. சிவசுப்பிரமணி தூக்கிலிடப்பட்ட இடம் நாள் எதுனா நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 16 1799. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து அக்டோபர் 16 1799. பிரிட்டிஷாரின் குறிப்பின் இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் என்று அழைக்கப்படுவது எது? 1800 801. பிரிட்டிஷாரின் குறிப்பின் இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் எதுனா 1800 1801. சின்னமருதுவின் தலைமையிடம் வந்து சிறுவயல். சின்னமருதுவின் தலைமையிடம் வந்து சிறுவயல். பாளையக்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்த ஊமதுரை சிவத்தையாவுக்கு ஆதரவு கொடுத்தவர் யார்னா சின்னமருது. பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்த ஊமதுரை சிவத்தையாவுக்கு ஆதரவு கொடுத்தவர் சின்னமருது. மருது சகோதரர்கள் வெளியிட்ட திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆண்டு வந்து 1801. மருது சகோதரர்கள் வெளியிட்ட திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆண்டு வந்து 1801. சிவகங்கை எப்பொழுது ஆங்கிலேயரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுன்னா 1801 ஜூலை 31. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து 1801. சிவகங்கை எப்பொழுது ஆங்கிலேயரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுன்னா 1801 ஜூலை 31. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24. ஊமதுரையும் சிவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்ட நாள் எதுனா 1801 நவம்பர் 16. ஊமதுரையும் சிவத்தையாவும் தலை துண்டிக்கப்பட்ட நாள் வந்து 1801 நவம்பர் 16. சிவகங்கையை மீட்கும் போரில் நடைபெற்ற கலகக்காரர்கள் எத்தனை பேர் பிடிபட்டது? 73 பேர். சிவகங்கையை மீட்கும் போரில் நடைபெற்ற கலகக்காரர்கள் எத்தனை பேர் பிடிபட்டது? 73 பேர். சிவகங்கையை மீட்கும் நடைபெற்ற போரில் பிடிபட்ட 73 பேர் எந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டன? மலேசியா. சிவகங்கை மீட்கும் நடைபெற்ற போரில் பிடிபட்ட 73 பேர் வந்து எந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டன? மலேசியா, அதாவது பினாங்கு. மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தென்னிந்திய புரட்சி. மருது சகோதரர்களின் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சி. 1801 ஆண்டு ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடகா உடன்படிக்கையின் படி வந்து பிரிட்டிஷாரின் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களது கட்டுப்பாடு ஏற்படுத்தியது. பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு வந்தது. அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டது. 1801 ஆண்டு ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடகா உடன்படிக்கையின் படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்களது கட்டுப்பாடு ஏற்படுத்தியது. பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு வந்தது. அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டது. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. தீரன் சின்னமலையின் இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. தீரன் சின்னமலையின் பட்டப்பெயர் வந்து பழையக்கோட்டை மன்றாடியார். தீரன் சின்னமலையின் பட்டப்பெயர் வந்து பழையக்கோட்டை மன்றாடியார். இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. தீரன் சின்னமலை பிறந்த வருடம் வந்து 1756. பிறந்த வருடம் வந்து 1756. தீரன் சின்னமலை யாரிடம் இருந்து வரி பணத்தை பறித்து கொண்டார்? முகமது அலி. தீரன் சின்னமலை யாரிடம் இருந்து வரி பணத்தை பறித்து கொண்டார்? முகமது அலி. ஓடா நிலையில் நடைபெற்ற போரில் யார் யாருக்கும் இடையே சண்டை நடைபெற்றதுன்னா ஆங்கிலேயருக்கும் தீரன் சின்னமலைக்கும். ஓடா நிலையில் நடைபெற்ற போரில் யார் யாருக்கும் இடையே சண்டை நடைபெற்றதுன்னா ஆங்கிலேயருக்கும் தீரன் சின்னமலைக்கும். தீரன் சின்னமலை எந்த வகையான போர் முறைகளை கையாண்டார்?
கோரில்லா போர் முறை. தீரன் சின்னமலை எந்த வகையான போர் முறைகளை கையாண்டார்? கோரில்லா போர் முறை. தீரன் சின்னமலை எங்கு எவ்வாறு தூக்கிலிடப்பட்டார்? 1805ஆம் ஆண்டு ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டை உச்சியில். தீரன் சின்னமலை எங்கு எவ்வாறு தூக்கிலிடப்பட்டார்னா 1805ஆம் ஆண்டு ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டை உச்சியில். வேலூர் புரட்சிக்கு காரணமாக இருந்த தளம் இராணுவ தளபதி யாருன்னு கேட்டால் சர்ஜான் கிராடாக். வேலூர் புரட்சிக்கு காரணமாக இருந்த தளம் இராணுவ தளபதி யாருன்னா சர்ஜான் கிராடாக். வேலூர் புரட்சி எந்த வருடம் தொடங்கப்பட்டது? 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி எப்போ தொடங்குச்சுன்னா 1806 ஜூலை 10. முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவினைச் சேர்ந்த சிப்பாய்களால் வேலூர் புரட்சி நடைபெற்றது. வேலூர் புரட்சி எந்த வருடம் தொடங்கப்பட்டது? 1806 ஜூலை 10 முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவினைச் சேர்ந்த சிப்பாய்களால் வேலூர் புரட்சி நடைபெற்றது. வேலூர் புரட்சியின் பொழுது முதலில் பலியான இராணுவ தளபதி கர்னல் பெயின்கோர்ட். வேலூர் புரட்சியின் பொழுது முதலில் பலியான இராணுவ தளபதி கர்னல் பெயின்கோர்ட். வேலூர் புரட்சியின் பொழுது கோட்டைக்கு வெளியே இருந்த ஆற்காட்டிற்கு தகவல் கொடுத்தவர் யார்? மேஜர் குட்ஸ். வேலூர் புரட்சியின் பொழுது கோட்டைக்கு வெளியே இருந்த ஆற்காட்டிற்கு தகவல் கொடுத்தவர் மேஜர் குட்ஸ். வேலூர் புரட்சியின் பொழுது புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார்? பவுச் ஹைதர். வேலூர் புரட்சியின் பொழுது புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார்? பவுத் ஹைதர். வேலூர் புரட்சி அடக்கிய இராணுவ தளபதி ஜில்லப்ஸ். வேலூர் புரட்சி அடக்கிய இராணுவ தளபதி யார்னா சில்லப்ஸ்பி. வேலூர் புரட்சி அடக்கிய இராணுவ தளபதி யார்னா சில்லப்சி. வேலூர் புரட்சியின் வெற்றியின் காரணமாக ஆங்கில அரசு தளபதி சில்லப்சிக்கு கொடுத்த பக்கோடா எத்தனைனா 7000 பக்கோடா. கட்டபொம்மனை கைது செய்ய சொன்ன பிரபு யாருன்னா வெல்லௌசி பிரபு. கட்டபொம்மனை கைது செய்ய சொன்ன பிரபு யாருன்னா வெல்லௌசி பிரபு. வேலூர் புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பென்டிங். வேலூர் புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பென்டிங். வேலூர் புரட்சியின் பொழுது தலைமை தளபதியாக இருந்தவர் சர்ஜான் கரடக். வேலூர் புரட்சியின் பொழுது தலைமை தளபதியாக இருந்தவர் யார்னா சர்ஜான் கரடக். ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பென்டிங். உதவி தளபதியாக இருந்தவர் யார்னா அக்னியூ. உதவி தளபதியாக இருந்தவர் அக்னியூ. பாளையக்காரர்களின் போர் முறை காகதீய பேரரசின் ஒரு முறையை சார்ந்தது. பாளையக்காரர்களின் போர் முறை காகதீய பேரரசின் ஒரு முறையை சார்ந்தது. கட்டபொம்மன் புதுக்கோட்டையில் தங்கி இருந்த காட்டின் பெயர் களக்காடு. கட்டபொம்மன் புதுக்கோட்டையில் தங்கி இருந்த காட்டின் பெயர் களக்காடு. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னா வேலு நாச்சியார். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி வேலு நாச்சியார். சின்ன மருது யாரிடம் பணிபுரிந்தார்? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். சின்ன மருது யாரிடம் பணிபுரிந்தார்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரிடம். ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்றிணைக்க நடத்தப்பட்ட முதல் பிரகடனம் எந்த ஆண்டு? 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆண்டு. ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்றிணைக்க நடத்தப்பட்ட முதல் பிரகடனம் எந்த ஆண்டு? 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆண்டு. புதிய வகை தலப்பாகை அறிமுகம் செய்த பிரபு அக்னியூ. புதிய வகை தலப்பாகை அறிமுகம் செய்த பிரபு யாருன்னா அக்னியூ.